micromax அவங்களோட micromax in note 1 மொபைலோட லான்ச் மூலமா இந்தியன் ஸ்மார்ட்ஃபோன் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியாகணும். அண்ட் இந்த micromax in note 1 narzo 20 கூட ரொம்ப சிமிலராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரியல்மிக்கு ரெட்மியும் தான் காம்படிட்டராக இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ மைக்ரோமேக்ஸும் இவங்க கூட ஜாயின் பண்ணுறதால ஒரு கஸ்டமருக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியை ஃபைண்ட் பண்ணுறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே நண்பா, வாங்க இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் ரேங்கிங்கை வச்சு கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனில் எது நமக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு 100% உங்களுக்கு புரியும். அண்ட் பார்த்து முடிச்ச பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைல்ஸோட லான்ச் பற்றி பார்த்துடலாம். micromax in note 1 November 3 2020லையும் narzo 20 September 21 2020யும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். micromax in note 1 ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு போக தான் தெரியும். அண்ட் பேக் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டோட பொசிஷன் ரியர் மவுண்டட்லாம் கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் க்ரீன் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைட் narzo 20 பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass வெர்ஷன் 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியர் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது விக்ட்ரி ப்ளூ, க்ளோரி சில்வர்னு ரெண்டு கலர் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. வரைக்கும் 196 கிராம்ஸ் மைக்ரோமேக்ஸ் நோட் 1ம் 208 கிராம்ஸ் narzo 20யும் வருது. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ் 8.9 மில்லிமீட்டரும் narzo 9.8 மில்லிமீட்டரும் வருது. பில்டு பொறுத்த வரைக்கும் narzo 20க்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டுத்துக்குமே நான் ஒரு ஸ்டார் தந்துடுறேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் 6.67 இன்ச்சஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz கொடுத்துருக்காங்க. 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட இந்த டிஸ்பிளேவை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் narzo 20 பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. பட் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் இது 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிளியர் வினராக நான் சொல்ல போகிறது ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஸோ மைக்ரோமேக்ஸ்க்கு நான் இங்கே ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் narzo 20ல் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரை இங்கே இன்க்ளூட் பண்ணல. பட் இருந்தாலும் போர்ட்ரேட் ஷாட்ஸை சாஃப்ட்வேர் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ணி narzo 20ஆல் எடுக்க முடியும். எல்லா மொபைலுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் அந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் கேமரா கவுண்ட்காக தான். இது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸில் 60 மெகா பிக்சல் இருக்குது. narzo 20ல் 8 மெகா பிக்சல் இருக்குது. ட்ரிபிள் கேமராவா குவாட் கேமராவான்னு பார்க்காம செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் வின் பண்ணுது. ஸோ நான் மைக்ரோமேக்ஸுக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெண்டு மொபைலுமே ஈக்குவலான ப்ராசஸர் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. MediaTek Helio G85. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPUன்னு பார்க்கும்போது Mali G52 இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஒரு நல்ல பட்ஜெட் கேமிங் ப்ராசஸர்னே சொல்லலாம். எந்தவித ஹெவி கேம்ஸையும் லோ ஃப்ரேம் ரேட்ஸில் டீசெண்டாக புஷ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தந்துடலாம். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே Android 10 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸில் நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது. narzo 20ல் ரியல்மி UI பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த சார்ஜரை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. narzo 20 பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லையும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் ரெண்டு பிராண்டுமே 18 வாட் தரது ஒரு நல்ல விஷயம். பட் பேட்டரி பேக்கப்னு வரும்போது narzo 20 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் நோட் 1ஓட 4GB 64GB வேரியன்ட் 11000 ரூபாய்க்கும் narzo 20ஓட 4GB 64GB வேரியன்ட் 10500 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கிறதால நம்மளால் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் மைக்ரோமேக்ஸ் தான் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுது. பட் இந்த ஸ்டார் ரேங்கிங்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். நம்ம பார்க்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மொபைலை சூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன செக்மெண்ட் முக்கியம்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது உங்களுக்கு டிஸ்பிளே முக்கியம்னா
மைக்ரோமேக்ஸ் சூஸ் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் முக்கியம்னா narzo 20 சூஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட மைக்ரோமேக்ஸ் நோட் 1 vs narzo 20 கம்பேரிசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.